பலுகவும் பெருக பண்ணும்படி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய உடன்படிக்கையை நீர் திடப்படுத்துங்கப்பா. நீர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணுமே. ஆண்டவரே நீர் நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி கோட்டையமானவரே, நன்றி துருகமானவரே, நன்றி அரணானவரே. அரணானவர், பலனானவர், கோட்டையுமானவர், அவரே நம் கேடகமும் அவரே நம் துணையுமாயிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் ஆண்டவரே எவ்வளவு பேர் எழுப்பினாலும் கர்த்தர் நீர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கண்மலையாய் இருக்கும் பொழுது யாராலும் இது செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் பெரியவர். அவர் நம்முடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். உடைய ஜப சத்தம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். எல்லா வாய்களை திறந்து நல்லா ஜெபிக்க. கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு எல்லாம் செவி கொடுக்கிற தேவனப்பா. நன்றி 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 நன்றி. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Almighty Father. Thank you miracle God. Hallelujah. Praise God. Praise God. Praise God. Thank you wonderful Lord. Thank you marvelous God. Thank you everlasting Father. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Amen. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கணம் பொருந்தியவனாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் பூமியில் உள்ள யாவரும் நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பூரண வடிவுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மௌனமாய் இருக்க மாட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீர் செவி கொடுக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீர் பதில் அளிக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்வீராக, எங்களுடைய துதி பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். நன்றி பிதாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி கோட்டையமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தேவனே. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல துதிப்போம். அவர் பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் உயர்ந்துள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபை மிகுந்தவர், இரக்கம் மிகுந்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்மேல் நினைவாய் இருப்பவர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் இடத்துல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே செம்மையான பாதையில் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா அரணான கோட்டைகளை தகர்த்தெறிவதற்கு எங்களுடைய ஜபம் முக்கியமானதப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் முக்கியமானது, எங்களுடைய வேண்டுதல்கள் முக்கியமானது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வர்த்திக்க செய்து அதை விருத்தியடை செய்து அதை ஆசீர்வதிப்பீரப்பா. எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, ராஜாவே கண்டு ஆண்டவரை பயப்படும்படியாக அவனிடத்துல, யோசேப்பினிடத்துல பெரிய ஒரு அற்புதங்களை நீர் செய்தீர் ஆண்டவரே. அவன் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் வாய்க்க செய்தீரப்பா. அதே போல போய் நம்புகிற நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கணுமே, உம்மை நோக்கி மன்றாடணுமே, உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்யணுமே.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆத்ம தாகத்தை தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆத்ம தாகத்தை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்தமுள்ள ஞாபகத்தை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய கனம் பெற்றவர்கள் நாங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரியவர், பூமியிலே சிறந்தவர் ஆண்டவரே. 1000-10,000 பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. எல்லோரும் எழுந்து நின்று ஆராதிப்போம். இருக்கிற இடத்துல நல்ல எழுந்து நின்று என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். 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 தேடு நாளிலே கூடார மறைவினிலே, தேடுவர் நாளினிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தர் வெளிச்சமோ எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சமோ எனது மீட்புமானார். அவரின் ஜீவனோ வாழ்வின் பலனுமானார், அவரின் ஜீவனோ வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரை பாடுவோம். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். 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 எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே சுகமாய் தங்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் மகத்துவர் அப்பா, நீர் மாறாதவரே, நீர் மகிமையானவரே. யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் செவி கொடுத்த தேவனே ஆண்டவரே. யாரெல்லாம் நோக்கி மன்றாடுகிறார்களோ, கதறி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் நீர் மனமிறங்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய கூப்பிடுதல்கள் எல்லாம் நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபையை விலக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்கள் விட்டு விலக்காதிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எதிரிகள் பாளையம் இறங்கினாலும், கர்த்தர் நீர் இருக்கும் பொழுது கர்த்தர் நீர் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே யாராலும் எதுவும் செய்ய முடியாது தேவனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி
பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நானும் போவதில்லை என்று நாங்கள் சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சட்டைகளின் மறைவிலே நிலங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய சிறையான வாழ்வுகளை எல்லாம் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. செழிப்பை தேவநீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், செழிப்பை நீர் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வீணாய் போக கூடாது ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாழாக்காமல் தலையாக்கி உன்னை கீழாக்காமல் மேலாக்குமே என்று சொன்னீரே, அதேபடியாகவே நீர் எங்களுக்கு வாய்க்க செய்யுங்கப்பா. அதன்படியாகவே எங்களுக்கு வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்கிறவரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். நன்றி 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 தேவனே, நன்றி ராஜாவே, நன்றி கிருபையானவரே, நன்றி இரக்கம் மிகுந்தவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, 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 நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கண்மலையானவரே, துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவனே, உயர்த்தப்படுவீராகப்பா. இந்த பெந்தகோஸ்து நல்ல நாளிலே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் இந்த கிருபைகளை கொடுத்தீர், உம்முடைய இரக்கத்தை கொடுத்தீர், உம்முடைய மனதுருக்கத்தை எங்கள் மேல் நீட்டுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் நீ நிரப்பிடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால், அந்நிய வாசையினால் நீ நிரப்பிடுங்க ஆவியானவரே. உம்மாலை கூடுமப்பா, உம்மாலை கூடும் ஆண்டவரே. நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி கண்மலையானவரே, கோட்டையமானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே நன்றி, குமாரனே நன்றி, இயேசு ராஜாவே நன்றி, எந்த கண்மலையானவரே நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் உம்மோடு இருக்கணும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகள் எல்லாம் உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. நீர் காட்டுகிற பாதையில நடக்க உதவி செய்திருங்கப்பா ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய சிந்தையில நடக்க உதவி செய்திருங்க. ஆத்மா பாரத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த வழிகள் சுவடு இருக்கும், எந்த நடைகள் ஆவியோடு இருக்கும், எந்த பார்வை சுவடு இருக்கும், எந்த சிந்தை ஆவியோடு இருக்கும், எந்த வழிகள் சுவடு இருக்கும், எந்த பார்வை சுவடு இருக்கும், எந்த சிந்தை சுவடு இருக்கும், எந்த சிந்தை ஆவியோடு இருக்கும்.
பாப்போம். அவர் நமக்காய் மரித்தார், அவர் நமக்காய் உயிர்த்தார், அவர் நமக்காய் மீண்டும் உயிர் தெழுகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி 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 தெய்வமே, நன்றி ராஜாவே, நன்றி கண்மலையானவரே, நன்றி கோட்டையமானவரே, நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, சமாதான குலைச்சல்களை ஏற்படுத்துகிற எல்லா சுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடினப்படுத்துகிறோம். குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுகிற எல்லா சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓட இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, சோதர பிள்ளைகளை படிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா சாத்தானின் கட்டுகள் இன்றோடு முறிந்து போவதாக, எல்லா கட்டுகளும் இன்றோடு முறிந்து போவதாக, எல்லா அசுத்தங்களும் இன்றோடு முறிந்து போவதாக, எல்லா கட்டுகளும் உடை தெரிவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த மந்திரங்களோ தந்திரங்களோ செய்வினைகளோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே வாய்க்க கூடாது அப்பா. நீர் அதை எல்லா கட்டையும் முறித்து போடுகிற தேவனாய் இருக்கிறேன். நீர் அதை எல்லாம் உடை தெரிகிற தேவனாய் இருக்கிறேன். சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டு அதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்பா. அதே போல எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாத்தானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக என்ன எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. எல்லா காரியங்களும் எல்லா செய்வினைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. எல்லா காரிய கட்டுகளும் வாய்க்காதே போவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பெரியவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 கண்மலையானவரே, நன்றி துர்கமானவரே, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆவியானவரே, அப்பா பிதாவே, நன்றி கண்மலையானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆமென். எல்லோரும் கைகளை உயர்த்தி பிதாவை நோக்கி தொழுது கொள்வோமா? எல்லா இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி மகிமை செலுத்துகிறோம். நீர் மாறாதவராக இருந்து, மகிமையானவராக இருந்து, நம்பத்தக்கவராக இருந்து நீர் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவரே, முந்தின நாட்களில் இருந்தவைகளை போல உமக்காக நாங்கள் ஒளி வீசுகிற விளக்காக, உமக்காக நாங்கள் ஆண்டவரே சுடர் விளக்கிற விளக்காக, ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து அநேகருக்கு அற்புதங்கள் கடந்து செல்லும்.
எங்களிடத்திலிருந்து அநேகருக்கு ஒரு அற்புத வாசல்கள் திறக்கப்படணும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கணும். துதிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா கட்டுகளும் உடை தெரியணும். நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வரணும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர வசனத்தை வாசிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசணும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடும். ஆண்டவரே, ஆண்டவரே, வானத்தின் வண்ணாவினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திர வசன போஜனத்தை நீ தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதை அப்படியாகவே வாக்குத்தத்தங்கள் செயல்படும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கட்டளைகளுக்கு எல்லாம் நாங்கள் கீழ்ப்படி உரை செய்திருக்கிறோம். கட்டளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முழு மனத்தோடு முழு உள்ளத்தோடு துதிக்கணும், ஆராதிக்கணும். இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, போதகத்தை நாங்கள் புறம்பே தள்ளாதபடிக்கு அதை ஏற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, நீர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய திவ்ய வல்லமையினாலும் ஒவ்வொருவரை நிரப்பினதற்காக கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து மகிமைப்படுங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. கனத்தை செலுத்துகிறோம் இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பைபிள் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மகா இருக்கும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுது ராஜாவே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கண்ணின் கருவியை போல பாதுகாத்துக் கொள்வீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாரையும் நீர் உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதி. நன்றி மகிமைப்படும். செவிகளை நீர் திறந்தருளும். வானத்திலிருந்து ஆண்டவரை நல்ல மன்னாவை தந்து தூதை தந்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரேமாவான அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக அமைய ஆண்டவரே ஸ்தோத்திர. கர்த்தர் ஆண்டவரே உங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் பேசத்தக்கதாக கர்த்தர் கிருபைதாரும். அப்படியே ஆசீர்வதி வழிநடத்தும் கிருபை இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தெய்வீக வார்த்தை கிதியோனை பற்றியதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிதியோன் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே ரொம்ப நாளாக சோகம் இருந்து கொண்டு இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு இருந்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், ஆனால் கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து விடுதலை தரும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையிலே எழும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கிதியோனை எழுப்பின தேவன் உங்களையும் ஆண்டவர் எழுப்ப ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் கிதியோன்கள், நான் தான் கிதியோன். ஹல்லேலூயா. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ தான் கிதியோன். ஹல்லேலூயா. நீ தான் ஆண்டவருக்காக செயல்பட போகிறாய். பல ஆண்டுகளாக நீ சோர்ந்து போயிருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1ஆம் வசனம் 6:1. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். சிலர் 7 ஆண்டுகள், சிலர் 5 ஆண்டுகள். இங்கே கவனிங்க. ஹலோ, எல்லாரும் இங்கே பாருங்க. சிலர் 7 ஆண்டுகள், சிலர் 5 ஆண்டுகள், சிலர் 3 ஆண்டுகள், சிலர் 1 ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கஷ்டத்திலும் இருந்து உங்களை வெளியே நான் கொண்டு வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கஷ்டத்திலிருந்து வெளியே நான் கொண்டு வருவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். 7 வருட கஷ்டம் இன்னைக்கு நீங்க போகிறது. ஹல்லேலூயா. 5 வருஷ கஷ்டம் இன்னைக்கு நீங்க போகுது. 3 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த கஷ்டத்தை மாற்ற போகிறார். அது என்ன கஷ்டம்னு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். பின்வரும் காரியத்தை நான் சொல்றேன்.
அது என்ன கஷ்டம் என்று நீங்கள் பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். 2-3 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்களாம். உங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது? 5 வருஷமா ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? கர்த்தரின் பார்வைக்கு சில காரியங்கள் பொல்லாததாக இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடியோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு சுயமாய் எந்த வழி நினைச்சாலும் நல்லதுன்னு தான் நினைப்போம். பாவம் செய்கிறவன் கூட என்ன சொல்கிறான்? நல்லதுன்னு தான் சொல்கிறான். நீதி செய்கிறவன் என்ன சொல்கிறான்? நல்லதுன்னு தான் சொல்கிறான். மனுஷனுக்கு அவனுக்கு அவன் போகிற வழி எப்படி தான் இருக்குது? நல்ல வழியாக தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் தான் மேலிருந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அந்த வழி சொல்கிறாரு, அது சில வழிகள் கெட்ட வழியாக இருக்கிறது, சில காரியங்கள் கெட்ட காரியங்களாக இருக்கிறது. ஆகையால் பொல்லாப்பு உங்களிடத்தில் காணப்படுமானால் சில நேரத்தில் மனிதர்கள் தண்டிக்கிறது போல தேவனும் சில நேரத்தில் சிலரை ஆண்டவர் தண்டிக்கிறார். தண்டித்தாலும் கூட மட்டாய் தண்டிக்கிறார். அல்லேலூயா. எப்படி தண்டிக்கிறார்? மனப்பூர்வமாய் அடிப்பதல்ல, மட்டாய் என்ன செய்கிறாரு? தண்டிக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பணும். ஆமென், ஸ்தோத்திரம். இதில் பார்க்கிறோம், அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? ஆமென், ஸ்தோத்திரம். 6வது வசனத்திலே இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிரமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாராம்? கர்த்தரை நோக்கி, நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு, அபி விக்கிரகத்தை வணங்கினோம், அவர் மனம் போன போக்கில் போனோம், மீதியானியர் என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனையும் நாங்கள் செய்தோம், மீதியானியருக்கு பெண் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார், கட்ட வேண்டாம் என்று சொன்னார், ஆனால் அவர்கள் கொடுத்து கட்டினார்கள். இப்படியாக எதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தார். அவர்களோ அதெல்லாம் முடியாது என்று சொல்லி உலகம் பிரகாரமாகவே நான் வாழ்வேன் என்று சொன்னார்கள். ஆகையால் தேவன் அவர்களை தண்டிக்கும் வண்ணமாக 7 வருடம் எதிரிகள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த 7வது வருடம் ஆண்டவரை நோக்கி, அதாவது பாவ மன்னிப்பு 6வது வசனத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரை நாங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு என்று அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் கூட இந்த பிரசங்கத்தில் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அப்படியே நிலைச்சி நிற்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களை மீதியானியன் கையில் ஒப்பு கொடுத்தது மாதிரி ஏதாவது ஒரு பாவத்துக்கோ சாபத்துக்கோ ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பேய் வந்தாலும் சரி, ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சில பல காரியங்களை செய்கிறார். அவங்கள வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருந்தது, என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். விளைச்சலை கெடுத்தார்கள். 3வது வசனம், இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் வந்து என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாலும் ஆடு மாடு கழுதைகளையாலும் வைக்காதே போவார்கள். விளைச்சலை கெடுக்கிற ஆவி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உண்மையாலுமே விளைச்சலை கெடுக்கிற ஆவிகள் இருக்குது. சிலர் என்ன சின்ன காடு கரையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய விளைச்சலை பிசாசானவன் கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஜெபித்தால் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீதியின் விளைச்சல் என்று எழுதப்பட்டிருக்கிறது பைபிளில். அல்லேலூயா. நமக்கு தருகிற ஆசீர்வாதம் எல்லாம் நீதியின் வெளிச்சம். அல்லேலூயா. நீதியின் விளைச்சல் நமக்கு தருகிற ஆசீர்வாதம்லாம், அதாவது பணம்பொருள் எல்லாம் அது ஒரு விளைவாக இருக்கிறது, அது விளைச்சலாக இருக்கிறது, அது நல்ல விளைச்சலாக இருக்கிறது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். விளைச்சலை கெடுப்பது என்று சொன்னால் அவை சோத்திரம், நாம் எதை கையிட்டு செய்கிறோமோ அந்த வேலையை கெடுப்பது. உங்கள் வேலையை கெடுக்கிற பிசாசை ஆண்டவர் கடிந்து அப்புறப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வேலையை கெடுக்கிற பிசாசே ஓடிப்போ, ஓடிப்போ. மீண்டும் ஒரு விசை, வேலையை கெடுக்கிற பிசாசே, வேலைகளை கெடுக்கிற பிசாசே ஓடிப்போ. ஆமென். சில நேரத்தில் நீங்கள் நல்ல வேலைகளை செய்வீர்கள், நல்ல உற்சாகமாக இருப்பீர்கள். ஆனால் பிசாசனவன் அதையெல்லாம் கெடுத்து உங்களுடைய வருமானத்தை குறைய பண்ணுவான். அடுத்தபடியாக என்ன பண்ண, ஆகாரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். விளையும் விட மாட்டாங்க, விளைஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த விளைச்சலினுடைய அறுவடையை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நாம் பிரயாசப்பட்டு உபாகமத்தில் 28 வாசிக்கும் பொழுது சாபத்தில் வருது, நீ பிரயாசப்பட்டு பயிரிடுவாய், ஆனால் அதில் என்ன செய்ய மாட்டா,
பலனை புசிக்க மாட்டாய். அந்நியர் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு எழுதியிருக்குது. அதே போல தான் இந்த இடத்துல அந்நியர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் விளைச்சலை கெடுக்கிற பிசாசு இது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுக்கிற பிசாசு. அல்லேலூயா. நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை கெடுக்குது. ஆகாரம் இருந்தால் தான் சரீரம் என்ன செய்யும், நல்லா இருக்கும். நோய் நொடிகளை கொண்டு வந்து, பேய் பிசாசு தொந்தரவுகளை கொண்டு வந்து சில நேரத்தில் நாம் ஆகாரம் எடுக்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் பண்ணுவான். ஆனால் நாம் ஜெபித்தால் ஆமென் ஸ்தோத்திரம், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பெரிய ஆளாக மாறணும் அப்படிங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்கிறீங்கன்னா, பெரிய ஆளாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நான் சிறியவனாக இருக்கிறேன். என் குடும்பம் எப்படி இருக்குது, சின்ன குடும்பமாக இருக்குது. ஆண்டவர் தெரிந்து கொள்கிற எல்லா குடும்பமும் முதல்ல எடுத்தோன்னே எப்படி தான் இருக்கும், சின்ன குடும்பம் தான் இருக்கும். யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ சிறியதல்ல, அதுதான் சிறியது. ஆனால் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளு பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம சின்னவங்க தான், அவன் சின்ன சர்ச்சுக்காரங்க தான், சின்ன ஊரில் தான் குடியிருக்கிறோம். இங்கிருந்து தான் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ யாராக இருந்தாலும் சரி, ஆமென், எல்லாரிலும் சிறியவனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஆமென், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. படிங்க, அந்த 14 படிங்க. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவர் பயப்படுகிறார். இஸ்ரவேலரை நான் மீதியானரை நான் எப்படி அவங்க கையிலிருந்து ரட்சிப்பேன், எப்படி இந்த இஸ்ரவேலரை ரட்சிப்பேன், எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிப்பேன், எப்படி யுத்தத்துக்கு போவேன். அவங்க லட்சக்கணக்கான பேராக இருக்கிறாங்க, நாங்கள் ஆயிரக்கணக்கான பேராக இருக்கிறோம். அவங்க பல லட்சமாக இருக்கிறார்கள், நாங்கள் சில ஆயிரங்களாக இருக்கிறோம். நாங்கள் எப்படி போக முடியும் என்று சொல்லி அவர் மிகவும் தடுமாறுகிறார். ஆனால் ஆண்டவர் நம் மத்தியிலே வரும் பொழுது எல்லா தடுமாற்றமும் கலக்கமும் தயக்கமும் மயக்கமும் எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. எல்லாம் என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்ம மேலே வந்து இறங்கும் பொழுது, நமக்கு வந்து ஒரு அபிஷேகம் வந்து இறங்கும் பொழுது எல்லா விதமான பொல்லாத கிரிகளும் விலகி ஓடிவிடும். அல்லேலூயா. ஆமென். 6ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்பொழுது கிதியோன் மேல் இறங்கினார், அவன் எக்காலம் ஊதினான். போதும் பாருங்க, அண்ணன் மட்டும் நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். யுத்தத்துக்கு போக மாட்டேன், போனால் நான் தோத்துருவேன், ஐயோ ஐயோன்னு கத்தி கொண்டு இருந்தார். ஆனால் அப்பொழுது ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கும் பொழுது அவனுக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது. ஒரு அழியிலே சொல்லுங்க. 7 வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு தைரியம் வரப்போகுது. ஒரு அழியிலே சொல்லுங்க. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். 7 வருஷமாக பட்ட கஷ்டம் இன்னைக்கு நீங்குது. 5 வருஷமாக நீங்கள் படுகிற கஷ்டம் இன்னைக்கு என்ன செய்யுது, நீங்குது. எப்படி நீங்கும், ஆவியானவர் வந்து உங்கள் மேலே இறங்குறார். ஆவியானவர் என்ன செய்கிறாரு, இறங்குறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே நான் சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்க. 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற அத்தனை 31 நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளுக்கும். அல்லேலூயா. ஜனவரியிலிருந்து டிசம்பர் முடிய ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவிகள். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துலேருந்து ஆமென் ஆண்டவருடைய வருகை வரை நமக்கு செய்ய போகிற உதவிகள். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எப்போ பலன் வரும் தெரியுங்களா, ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இறங்கும் போது தான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபமே வரமாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் அந்நி பாஷை பேச மாட்டேங்கிறீங்க. அந்நி பாஷை பேசுனா நல்ல ஜெபம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அபிஷேகத்தில் நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். யாராக இருந்தாலும் நிரம்பணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆமென், மூத்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சண்டே கிளாஸ் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தந்து ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதியை நான் தரப்போகிறேன். என்ன தரப்போகிறாரா? சிலருக்கு குடும்பத்தில் அமைதியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும், சமாதானத்தை பார்த்து
ரொம்ப நாள் ஆயிருக்கும், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. 7 வருஷ கஷ்டம். 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 7 வருஷம் துன்பப்பட்டார்கள். ஆனால் கிதியோன் மேல் ஆவியானவர் வந்து இறங்கி யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். ஜெயத்தை தந்ததுக்கு பிற்பாடு அமைதியில் உண்டாயிற்று. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சமாதானம் உண்டாவதாக. குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. இன்று முதல் சமாதானம் உண்டாவதாக. இன்று முதல் சமாதானம் உண்டாவதாக. சபையிலே சமாதானம் உண்டாவதாக. வீட்டிலே சமாதானம் உண்டாவதாக. நாட்டிலே சமாதானம் உண்டாவதாக. உலக நாடு முழுவதும் சமாதானம் உண்டாவதாக. எல்லா இடத்துலையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், போகமாட்டேன்னு சொன்னவரை ஆண்டவர் பலப்படுத்தி யுத்தத்துக்கு போக வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எப்படி தான் சொல்லணும்? ஆமென். ஸ்தோத்திரம். எக்காலத்தை, அதாவது 7:18 பாருங்க, நானும் என்னோடு கூட சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போதும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பைபிள் தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வழிநடத்தலே ஒரு வழிநடத்தல் வித்தியாசமானது தான் உலகத்தில். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்கினாராம் இயேசு. அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு. நீங்கள் சொல்லணும், எதுவுமே இல்லாத போது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குறது மனிதன், ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குறது கடவுள். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரியவர். இந்த இடத்துல பாருங்க, அவரிடத்துல ஒன்றுமில்லை. எக்காலத்திலே ஊதி அவர் சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 3 காரியங்களை அவர் வைத்திருந்தார். என்னென்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, எக்காலம், வெறும் பானை, தீவெட்டி. என்னென்ன வச்சிருந்தாங்க? எக்காலம் 20வது வசனத்தில் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையில் பிடித்திருந்தார்கள். என்னென்ன வச்சிருந்தாங்களாம்? ஆமென். பானையை வச்சிருந்தாங்க. என்ன வச்சிருந்தாங்க? ஆமென். பானை வச்சிருந்தாங்களாம். அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க? தீவெட்டிகளை வைத்திருந்தார்கள். அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க? எக்காலங்களை வைத்திருந்தார்கள். ஏனை வைத்திருந்தா பரவாயில்ல, இவங்க என்ன வச்சிருந்தாங்க? பானை வைத்திருந்தார்கள். என்ன வச்சிருந்தாங்க? பானை வச்சு என்ன மாதிரி செய்ய முடியும்? ஒரு பெரிய யுத்தத்துக்கு லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க, இவர்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அது எத்தனாயிரம் பேராக தான் இருக்கட்டும், அதாவது ஜனம் அதிகமாக இருக்கட்டும், கம்மியாக கூட இருக்கட்டும், ஆனால் வெறும் பானையை வைத்து என்ன செய்ய முடியும்? அது மண்பானை. என்ன பானை? இந்த காலத்து வேலை ஒரு பிளாஸ்டிக் குடத்தையாவது உடையாத குடமாக என்ன செஞ்சுருப்பாங்க? தூக்கிட்டு போயிருப்பாங்க. அல்லது வெள்ளி குடம் கொண்டு போயிருக்கலாம், தங்க குடம் கொண்டு போயிருக்கலாம், வெங்கல குடம் கொண்டு போயிருக்கலாம், அதெல்லாம் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் மண் பானைன்னு மண்ணுங்கிற தெளிவாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா பானை என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. நம்ம ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்கள், நான் ஒன்று வச்சிருக்கிறேன் அதனால ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பணம் வச்சிருக்கேன், பொருள் வச்சிருக்கிறேன், நகை வச்சிருக்கிறேன், அது வச்சிருக்கிறேன், இது வச்சிருக்கிறேன், எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், நாட்டு தெரியும், வீட்டு தெரியும், எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரை எனக்கு தெரியும், அவர் என்னை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் அவர் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா. சரீரத்தில் ஆறு வந்து அசைவாடுவா? ஆண்டவர் வந்து என்ன செய்வாரா? அசைவாடுவார். அடிக்கடி நாம் அதை நினைக்கணும் பிரியமானவர்களே. அதை நினைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எக்காலம் வைத்திருந்தார்கள். எக்காலம் என்றால் ஆமென், அது ஒரு விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. அது ஒரு ஊதர எக்காலம், ஒரு பொருள். அது சங்கு ஊதுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அது ஒரு எக்காலம். ஆனால் ஆண்டவர் அது எதுக்காக பயன்படுத்துகிறார் என்று நாம் பாருங்கள்.
ஆமென், ஸ்தோத்திரம். அது ஒரு விசுவாச அறிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் ஜெயிப்பேன், ஆண்டவருடைய கிருபையினால் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை நம்பி நீங்கள் சொல்லணும், நான் ஜெயம் எடுப்பேன், நான் ஜெயிப்பேன். ஒவ்வொரு வேலைக்கும் போகும்போது சொல்லணும், இந்த வேலையை நன்றாக நான் செய்வேன். அல்லேலூயா, ஆமென். வண்டி ஓட்டும்போது சொல்லணும், நன்றாக நான் வண்டி என்ன செய்வேன், ஓட்ட போகிறேன். கர்த்தர் தான் ஓட்டுறாரு, நான் என்ன செய்வேன், பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவரை நம்பி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாயிலிருந்து விருதாவான வார்த்தைகள் வர வேண்டாம். அல்லேலூயா. பலவீனமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர வேண்டாம். கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எக்காலம் வெறும் பானை. அப்புறம் என்ன வச்சிருந்தாங்களா, தீவெட்டி. அதை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. முதல்ல நான் சொன்ன கிதியோன் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவரே மேலே எந்திரிச்சு நிற்கிறார், வீரமாக பேசுகிறார். அல்லேலூயா. அண்ணன் மட்டும் நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன், ஜெயிக்க முடியாது, என் குடும்பம் சின்ன குடும்பம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னார், எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசிகளே. உங்களால் ஆமென், உங்களை பற்றி எல்லா ரகசியமாக ஆண்டவருக்கு தெரியும், எதையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று சொல்லணும், ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருந்தாலும் என்னை மன்னியும். அல்லேலூயா. உங்கள் ரத்தத்தினால கழுவும், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிட்டு ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டால் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது, என் கை என்னை ரட்சித்தது என்று சொல்லி நாம் சொல்லக்கூடாது. ஆமென். 7:7 படிங்க. 7:7. ஆமென். 32,000 பேர் இருந்தாங்களாம். 32,000 பேர்த்தில் 31,700 பேர்த்தை கழிச்சுட்டு விசுவாசமாக இருக்கிற வெறும் 300 பேரை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேக பேரை கொண்டாகலும் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பேர் கொண்டாலும் அற்புதம் செய்வார், நிறைய பேர் கொண்டாகலும் அற்புதம் செய்வார். நிறைய பேராக இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய சபையில் கூட அப்படி தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே 19 22 முடிய நாம் வாசிக்கும் பொழுது, தங்கள் தங்கள் வழியிலே நின்றார்கள், தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள், தங்கள் தங்கள் வேலையிலே அவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய வேலையை செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். அல்லேலூயா. நாம் பாட்டு பாடுறது நம்ம வேலை. எல்லாரும் சொல்லுங்கள், நாம் என்ன செய்யணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும். ஆமென், ஸ்தோத்திரம். அண்ணால் சொல்கிறாங்க, பெரிய அற்புத அதிசயம் நடந்தோடனே பாட்டு பாடுறாங்க, கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடினாங்களாம். எப்படி பாடினாங்களா? நீங்களும் கர்த்தரை குறித்து எப்படி பாடணும், புகழ்ந்து பாடணும், ஜெபம் பண்ணணும், பாடல்களை பாடணும். பாடல்கள் வந்து ஆராதனையாக இருக்கிறது, ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். 21வது வசனத்தை வாசிங்க. 7:21. ஆமென். நாம் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணி, ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தையே சொல்லிக்கிட்டு நாம் விசுவாசமாக நின்று கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை பட்டயத்தை ஓங்க பண்ணினார். நாம் யுத்தம் பண்ண தேவையில்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறத விட ஆண்டவர் என் மூலிமா ஜெயிப்பார். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் நிலையிலே நீங்கள் நில்லுங்கள். ஜபம்னா ஜபத்திலே இருங்க, உபவாசம்னா உபவாசம் பண்ணிட்டு நல்ல நம்பிக்கையோடு இருங்க. ஆமென். வேத வசனத்தை வாசித்து கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், தியானித்து கொண்டு கர்த்தர் நன்மையை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை ஆண்டவர் இன்றைக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கிதியோனின் பட்டயம் என்னுடைய பட்டயம், என்னுடைய பட்டயம் ஆண்டவருடைய பட்டயம். ஆமென். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றுக்கொள் வல்லமை.
அபிஷேகத்துல நிரப்புங்க ராஜா, அந்நிய பாஷையினால் நிரப்புங்க ராஜா. கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கிறார் ராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குங்க ராஜா. எதிரான மீதியான ஆவிகள், 7 வருஷமாய் துன்பப்படுத்த ஆவிகள் இன்றைக்கு விலகி போ. பயமும் திகிலும் கலக்கமும் கொள்ளாத ஆவிகளை விலகி போ. விடுதலை உண்டாவதாக. 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக பிள்ளைகள் படுகிற கஷ்டங்கள் இன்றோடு விலகி ஓடட்டும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. வாகனம் இல்லாத பிள்ளைகளுக்கு வாகனத்தை தருவீராக. விளைச்சலை கெடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த விளைச்சலை தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதம் இல்லையோ எல்லாவற்றையும் நிறைவாக தாரும் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தாரும் ஆண்டவரே. கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் வழி நடத்தும். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். கிதியோனுக்கு விரோதமாக, இஸ்ரவேலருக்கு விரோதமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் இவரோ வெறும் 300 பேரை வைத்துக் கொண்டு யுத்தத்திலே அவன் ஜெயத்தை கட்டளையிட்டார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றுகிறார். எல்லா போராட்டங்களையும் தேவன் மாற்றுகிறார். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றுகிறார். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆவியில் இருக்கிற பலவீனங்கள், சமாதானம் இல்லாத குறைச்சல், சமாதான குறைச்சல்களை ஆண்டவர் ஹல்லேலூயா அதை எடுத்து போடுகிறார். சமாதானத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். சுகமில்லாமல் இருக்கிறீர்களா? சரீரத்திலே ஆண்டவர் நல்ல சுகத்தை தரப்போகிறார், பலத்தை தரப்போகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அலைகளுக்கு கட்டளை கொடுத்த தேவன். 7 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட நீ, 5 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட நீ, 3 ஆண்டுகளாக கஷ்டப்படுகிற நீ, இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள் தேவ சமூகத்துல. நம்பாதீங்கள், ஆண்டவரை நம்புங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இங்கே ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு ரேமாவாக தேவன் கட்டளையிடுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற போகிறாய். நீ வாழ்க்கையிலே மேன்மைக்கு வரப்போகிறாய். நீ வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு வரப்போகிறாய். உன் குடும்பத்தை ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறார். உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வாதத்தினால் நிலைநிறுத்துகிறார். நம்முடைய சபை கட்டப்படும், நம்முடைய சபை கட்டப்படும். பெரிய தலைமை திருச்சபை பெரிய அளவிலே கட்டப்படும். அதன் தேவைகள் சந்திக்கப்படும். நம்முடைய சபையின் கடன்களை ஆண்டவர் கட்டுகிறார். எல்லா கடன்களை கட்டுகிறார். உங்கள் குடும்பத்தின் கடனை கட்டுகிறார். சபையின் கடனை ஆண்டவர் கட்டுகிறார். மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். மீதி எடுக்க உதவி செய்கிறார். எல்லா அடிமைத்தன ஆவிகளும் இன்றைக்கே கர்த்தர் எடுத்து போடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அடிமைத்தன ஆவியே போ 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 போ. அடிமைத்தன ஆவியே ஓடு 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 இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மீதியானவருடைய ஆவிகள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கெட்ட கிரியைகள்,
ஜெபிக்க முடியாத காரியங்கள், பைபிள் படிக்க முடியாத காரியங்கள், சபைக்கு வர முடியாத காரியங்கள், எல்லா பேய்கள் எல்லாம் விலகி போய் நாமத்தினாலே பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக, பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன். ஆமென். கிதியோனுக்கு உதவி செய்த தேவன், எங்களுக்கு நீர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீரப்பா. அப்படியே செய்யும். ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும், இடைபடும், கிருபை இருக்கட்டும். மீதியான நாட்களையும் நேரங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எலச்சப்பள்ளி ஆராதனை ஆசீர்வதி, மொஞ்சினூர் ஆராதனை ஆசீர்வதியும், எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதி. நன்றி. மகிமைப்படும், இருக்கும் பாராட்டு. இயேசு